வீட்டில் யாருங்க? என்ன வேணும்? வீட்டில் யாரும் இல்லைங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்? இது கல்யாண ஆல்பம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் என்கிட்ட கொடுக்க கூடாதா? ஓகே, இந்தாங்க. ஏய், கல்யாண ஆல்பம் வந்துருச்சு. கல்யாண ஆல்பம் வந்துருச்சு. குடு. அதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல பாப்பேன். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் முதல்ல பாப்பேன். சரி சரி, நீ உன் மடியில வச்சுக்கோ, நாங்க எல்லாரும் பாக்குறோம். போதுமா? சரி. ஏன் இப்படி தள்ளுற? சீக்கிரம் ஏண்டி பாரு. ஹாய், மாணிக்க மாமாவும் சர அக்காவும் ஜம்மன்னு இருக்காங்கல்ல? சூப்பரா இருக்கு. ஏய், இங்க கொண்டாந்து பாருங்க, நானும் பாப்பேன்ல. ஒன்னும் வேணாம், நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தனியா உட்காந்து பாருங்க. போஸ் மாமா, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட போஸ் கொடுத்திருக்கீங்க. இங்க பாருங்களேன், அப்பா முகத்தை எப்படி வச்சிருக்காருன்னு. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்தவங்க நிம்மதி தெரியுது. இன்னொரு விதத்துல பார்த்தா அப்பாடா ரெண்டு பீடிங்களும் ஒழிஞ்சுதுங்கிற மாதிரியும் தெரியுது. ஏய், சும்மா ரெடி, வாய பாரு வாய. அப்பா எங்களை கட்டி கொடுத்துட்டு பிரிய பொறுமைங்கிற ஃபீலிங்ல இருக்காரு. அடடடடடா, நீ எங்க பிரிஞ்ச? எப்ப பார்த்தாலும் இங்க தானே இருக்கிற. உன் புருஷன் உனக்கு மேல. ஏய், என்ன நீங்களா பேசிக்கிட்டு? போட்டோ கொண்டு வாங்க, நானும் பாப்பேன்ல. மாமா, நீங்க போட்டோவை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜோடி பொருத்தம் ரொம்ப சுமார். எங்க தனோ அக்கா பக்கத்துல அடுப்பாங்கரையில இருக்கிற குண்டு பல்பு மாதிரி மங்களா இருக்கீங்க. இந்த சிதம்பரம் பத்த செல்வ குமரிகளுக்கு வாய் கொஞ்சம் நீளம் தான். இங்க பாருக்கா, மாணிக்க மாமா மூஞ்சிய வச்சிருக்காரு. மாணிக்க மாமா மூஞ்சி ஏன் இப்படி கோணலா போச்சுன்னு தெரியலையே. அவரை விட சரோ அக்கா அழகா இருக்குன்னு யாராவது கமெண்ட் அடிச்சிட்டாங்களோ என்னவோ. அப்படி இருக்காது. 5 அவதாரம் இருக்க வீட்டுல பொண்ணு எடுத்து இப்படி மாட்டிக்கிறியாடா மாணிக்கம்னு யாராவது உண்மையா சொல்லிருப்பாங்க. அக்கா, நீ வெந்நீர மாமா கால்ல ஊத்திருக்க கூடாது, வாயில ஊத்திருக்கணும். அக்கா, இந்த போட்டோவை மாணிக்க மாமா கிட்ட என்னோட பிரசன்டேஷன் சொல்லி கொடுக்க போறேன். ஏப்பா, அந்த போட்டோவை கொண்டாடிலாம் இல்லையா? கொண்டு வாங்கப்பா இங்க. அப்பா, ரொம்பதான் அழுதுக்கிறாரு. பவானி, நீ முதல்ல போட்டோவை கொண்டு போய் கொடு. மிஸ்டர் போஸ் தன்னை விதவிதமான போஸ்ட்ல பார்க்க ரொம்பதான் துடிக்கிறாரு. போ. அண்ணே, திருச்சியிலேருந்து வரும்போது 40 மூட்டை வெங்காயம் ஏற்றிட்டு வந்தேன். விழுப்புரத்தில் அந்த 40 மூட்டை இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு 10 செம்மறி ஆட்டை ஏற்றிட்டு வந்தேன். ஆளுங்க எத்தனை? அது ஆளுங்க 10 பேர். கேட்கலன்னா சொல்லவே மாட்டியா? மாணிக்கா, மாணிக்கா, இங்க வா. முதலாளி, ரோடு எத்தனை மணிக்கு வந்துச்சு? 3 மணிக்கு வந்துச்சு. 3 மணிக்கு வந்துச்சு. நான் உன் கல்யாணத்துக்கு மோதிரம் போட்டேன்ல. ஆமா, அது கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லாத மோதிரம். அந்த நகை கடைக்காரரு நமக்கு ஃப்ரெண்டு தானே. ஏன் சார் இந்த டிசைனை வாங்கினீங்க? அது கொஞ்சம் மாத்து கம்மியான ஐட்டமாச்சே, கொடுத்துட்டு வேற நல்லதா வாங்கிக்கங்கன்னு சொன்னாரு. நீ அதை கொடு, நான் மாத்தி கொடுத்துட்றேன். கல்யாணத்துக்கு போட்ட மோதிரமாச்சே, கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என்னப்பா மாணிக்கம், மோதிரம் போடுறது எதுக்கு? கையில அழகா இருக்கணும்னு தானே. மறந்துட்டேன் முதலாளி. நாளைக்கு மறக்காம கொண்டாந்துருந்தேன். சரி.